என்னோடய பேர் மதன். மேல்மருவத்தூர் சரௌண்டிங்கில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3-4 மந்த்ஸாகவே ஜாயின்ஸ்லாம் இச்சிங் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் பேக்கு, முதுகில், கையோட ஜாயின்ஸ் எல்லாம் இச்சிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் என்ன பண்ணுறது, ரொம்ப லோபதிக்கு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எதுவும் சரியாக செட் ஆகலை. அப்புறம் ஒரு February 15 இருக்கும். அப்போ நான் சார்கிட்ட வந்து நான் இங்கே ட்ரீட்மெண்ட்காக பார்த்துட்டு இருந்தேன். ஷாஷ் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்காக வந்திருந்தேன். சார்ஸ் வந்து பார்த்ததுமே சொன்னாங்க. அதோட பிக்சர்ஸ்லாம் நான் சார்கிட்ட காட்டினேன். இந்த மாதிரி அலர்ஜி இந்த மாதிரி இடத்துல இருக்குது அப்படின்றது. அப்புறம் அதை அவர் பார்த்துட்டு சில சஜஷன்லாம் சொன்னாங்க. சில ஃபுட் டயட்ஸ்லாம் இருக்கணும், அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ணும், நாங்கள் மெடிசன்ஸ் கொடுக்குறோம், அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நான் டாக்டர் சார் சொன்ன மாதிரியே நான் கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அன்றைக்கி இதுக்கு என் உடம்புல ரொம்ப அந்த இச்சிங் இருந்தது, ரொம்ப ஒரு அன்கான்ஃபிடென்ட்டும் இருந்துச்சு. என்னோடய கான்சியஸும் கரெக்டாக இல்லாமல் இருந்துச்சு. அந்த ட்ரீட்மெண்ட் நான் எடுக்க ஆரம்பித்ததுமே எனக்கு கொஞ்சம் இந்த வீக்லேயே கொஞ்சம் அந்த இதிலலாம் பெரிய அந்த இதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் நிறையவே கிடச்சிது. நான் 2 டைம் வந்து நான் ஃப்ரீக்வெண்ட்டாக கண்டினியூஸாக பார்த்துட்டே ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிது. நான் அந்த சாருக்கு என்னோடய தேங்க்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதே டைமில் நான் அந்த மெடிசனுக்காக நான் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்துமே அந்த இச்சிங்ஸ் ரொம்ப நாளாக இருக்கும். அந்த ரெட் ஸ்வெல்லிங் வரும், அப்படியே போகும், அப்படியே இதாகிட்டே இருக்கும். ஆனால் எதுவுமே அது திடீர்னு எப்போயாவது தான் மறைஞ்சிரும். ஆனால் இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக இருந்து என்னால் ட்ரெஸ் கூட சரியாக போட முடியாமல் சில டைமில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். மார்னிங் குளிக்கும்போது கூட எனக்கு அது ஒரு பெரிய பேர்டனாக இருக்கும், க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி கிளம்புறதுக்கு. அப்புறம் அந்த மெடிசின்ஸ் நான் எடுக்க ஆரம்பிச்சதும் எனக்கு அந்த இதெல்லாம் இருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிது. இப்போ நான் வந்து கொஞ்சம் பழைய பேர்டன்லாம் இல்லாமல் நான் நல்லா ரிலாக்ஸாக இருக்கேன். தேங்க்யூ சார்.